அன்பு நேயர்களே, இப்பதிவில் காணப்படுபவள் 40 வருடங்களுக்கு முன்பு இருந்த எங்களது அம்மா சுயம்பு துர்க்கை அம்மா. வெட்டவெளியில் இருந்தாள் அப்பொழுது. முத்து கொண்டை மட்டும் முட்டாக தெரியும். அதற்கு மட்டுமே மஞ்சள் குங்குமம் வைப்போம். மற்ற அவயங்கள் முகம் மூக்கு எதுவுமே தெரியாது. உற்று உற்று பார்த்தாலும் ஏதோ வரைந்த சித்திரமாய் ஏதோ தெரியும். நெஞ்சம் வரைக்கும் வளர்ந்து வந்திருந்தாள், நெஞ்சு பகுதி வரைக்கும். அப்படி இருந்த காலகட்டத்தில் அவளுடைய பக்தர் ஒருவருக்கு, அன்னை வளர்ந்து வருகிறாளே, கொஞ்சம் கொஞ்சமாக தோண்டி பார்த்து விடலாம் என்று எண்ணம் வந்துவிட, அவர் எனது தோழியிடம் கடப்பாரை ஒன்று கேட்டார். ஏதோ வேலை செய்யதான் கேட்கிறார் என்று எனது தோழி கொடுத்தார். எடுத்து கொண்டு போனவர் அம்மாவை சுற்றி தோண்டுகிறார். எங்களுக்கும் அது தெரிகிறது. வெட்ட வெளியாக இருந்ததால் எங்களுக்கு எல்லாமும் தெரியும். என்னடா இவர் இப்படி அன்னையை சுற்றி ஏதோ தோண்டி கொண்டிருக்கிறார் என்று நினைத்த சிறிது நேரத்திலேயே ஓடி வந்தார். விறுவிறுக்க ஓடி வந்து எனது தோழியிடம் தண்ணி கேட்டார் குடிக்க. மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கியது. என்னப்பா, என்ன என்ன என்று எனது தோழி கேட்கவும் ஒன்றுமே சொல்லவில்லை. உளறிக்கொண்டே இருந்து சென்றவர்தான். அடிமுடி காண முடியாத ஐயனின் மனையாள் அல்லவா அம்மா. அவள் எப்படி வளர்ந்து வருகிறாள் என்று தோண்ட நினைத்து கடப்பாறையை போட்டவுடன் அன்னை என்ன சொல்லியிருப்பாளோ? ஒரு பெரிய அதட்டல் போட்டிருப்பாளோ? இல்லை மின்சாரம் பாய்ந்தது போல் ஒரு உணர்வு அவருக்கு வந்திருக்குமோ? ஆனாலும் அவர் கடைசி வரைக்கும் ஏதுமே சொல்லவில்லை. இருந்தாலும் அன்னையின் விளையாட்டை இன்று வரைக்கும் எண்ணி எண்ணி நாங்கள் சிரித்து கொண்டே இருப்போம்.